Hello friends, வணக்கம். Welcome to ஷானு சமையல். இந்த வீடியோவில் முருங்கைக்காய் வச்சு ரொம்ப டேஸ்டான ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். அதனால் ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுட்டு இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது கூட 2 சின்ன தக்காளியை இந்த மாதிரி நீளமாக வெட்டி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். அடுத்து இதில் வந்து 2 மீடியம் சைஸ் முருங்கைக்காயை இந்த அளவுக்கு துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் அந்த மசாலாலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து பருப்பு சேர்க்கணும். நான் பாசிப்பருப்பு ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து அதை நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். பருப்பு ஊற வைக்காமையே சேர்த்துட்டிங்கன்னா பருப்பு வேகிற டயத்துக்குள்ளே காய் வந்து ரொம்ப குழஞ்சி உடஞ்சி போயிடும். அதனால் பருப்பை கண்டிப்பாக ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியோடையே இதை சேர்த்துடலாம். அப்புறம் இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூட்டு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும்போதும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிருக்கேன். அதனால நான் 1/2 கப் சேர்க்குறேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில் வச்சுக்கணும். ரொம்ப சிம்மில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 2 விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ திறந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு காய் ரெண்டுமே கரெக்டாக வெந்திருக்கு. நம்ம ஊற வச்சு நம்ம சேர்த்ததுனால கடைசியில் இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நெய் கடைசியில் சேர்க்கும்போது இந்த கூட்டோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கூட்டை வந்து நீங்கள் டைரெக்டாக சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். இல்லாட்டி ரசம் சாதம் காரக்குழம்புக்கெலாம் சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த ஈஸியான சுவையான முருங்கைக்காய் கூட்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.